பேரவையில் அம்மா உணவகம் குறித்து அதிமுக மற்றும் திமுக இடையே காரசார விவாதம் நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இது தொடர்பா அதிமுக தரப்புல என்ன கேள்வியை முன் வச்சிருக்காங்க? மேலும் விவரங்கள் என்ன? அம்மா உணவகம் குறித்து பேரவையில அதிமுக மற்றும் திமுக இடையே ஒரு காரசார விவாதம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில பேசும்போது, நான் வர வழியில சென்னையில பட்டினப்பாக்கத்துல பார்த்தேன், அங்க அம்மா உணவகம் மூடி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில சொல்லியிருந்தாரு. அதற்கு அமைச்சர் KN நேரு எழுந்திருச்சு பதில் கொடுத்தாரு. அம்மா உணவகம் பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில தொடர்ந்து நாங்க பராமரிச்சுட்டு இருக்கிறோம். அம்மா உணவகத்தை நல்ல முறையில இயக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய இடத்துல அம்மா உணவகம் மூடி இருந்தா நிச்சயம் திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அந்த இடத்துக்கு நான் வர தயாரா இருக்கேன். அங்க மூடி இருக்குன்னு காட்டப்பட்டால் நான் அதுக்கான உத்தரவை போடுறேன், அங்க திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த அம்மா உணவகம் குறித்து ஒரு விவாதம் தொடர்ந்து பேரவையில முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக அம்மா உணவகம் அதிமுக ஆட்சியில சிறப்பா செயல்படணும் அப்படின்னு நாங்க நிதியெல்லாம் ஒதுக்கணும். ஆனா இப்போ அம்மா உணவகம் பட்டினப்பாக்கம் மட்டும் இல்லாம வேறு சில இடங்கள்ல கூட மூடி இருக்கிறத நாங்க பாக்குறோம் அப்படின்னு பேரவையில அதிமுக சார்பில் ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டதற்கு தான் திமுக அமைச்சரவை சார்ந்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அம்மா உணவகத்திற்கு மட்டும் 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். எங்கெல்லாம் அம்மா உணவகம் கட்டடம் புனரமைக்கப்படாம இருந்ததோ அங்கெல்லாம் புனரமைச்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில அம்மா பணியமர்த்தப்பட்ட எந்த பணியாளரும் இப்ப வரைக்கும் பணி நீக்கம் செய்யப்படல. அதே பணியாளர்கள் தான் அம்மா உணவகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணாங்க. இப்படியாக இந்த அம்மா உணவகம் குறித்து சட்டப்பேரவையில ஒரு காரசார விவாதம் நடந்ததை பார்க்க முடிந்தது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.